பக்ரைன் சிறையிலிருந்து கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்கள் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரின் முயற்சியால் மீட்கப்பட்டு நாடு திரும்புகிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தி ஆசிரியர் வேல்ராஜ். வேல்ராஜ், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? கன்னியாகுமரி மாவட்டம் இடிந்த கரையில் இருந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஈரான் நாட்டிற்கு மீன்பிடிக்கும் பணிக்காக சென்ற 28 மீனவர்கள் அங்கு பங்கு அடிப்படையில் மீன்பிடிப்பதற்காக கடலில் படகெடுத்து சென்றிருக்கிறார்கள். அவர்கள் எல்லை தாண்டி பக்ரைன் பகுதியில் மீன்பிடிப்பு பணியில் ஈடுபடும் போது பக்ரைன் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு அங்கு சிறையில் அடைக்கப்பட்டனர். அவர்களுக்கு 6 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் இது தொடர்பாக இங்கு இருக்கின்ற அவரது உறவினர்கள் தங்கள் உறவினர்கள் உடனடியாக அங்கே சிறையில் சிக்கியிருக்கும் மீனவர்களை மீட்க வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலும் பல்வேறு அரசியல் நிர்வாகிகளிடம் அந்த கோரிக்கையை முன்வைத்திருந்தனர். இந்த நிலையிலே இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அங்கு பக்ரைன் சென்றிருந்தார், அண்மையில் சென்றிருந்தார். அப்போது அவர் அங்குள்ள அதிகாரிகளுடன் விரிவான பேச்சுவார்த்தை நடத்தி அந்த 6 மாத சிறை தண்டனையில் இருந்த 28 மீனவர்களுக்கும் 3 மாதத்திலேயே விடுவிக்க தேவையான நடவடிக்கைகளை தூதரகத்துடன் இணைந்து எடுத்ததன் பேரில் அவர்கள் விடுவிக்கப்பட்டனர். விடுவிக்கப்பட்ட அந்த 28 பேருக்கும் அனைவரது கையிலும் டிராலி உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை வாங்கி கொடுத்த பக்ரைன் அன்னை தமிழ் மன்றத்தைச் சேர்ந்த செந்தில்குமார், தூத்துக்குடியைச் சேர்ந்த செந்தில்குமார், அவர் தலைமையிலான அந்த குழுவினர் பல்வேறு வகையான உதவிகளையும் செய்து அவர்களை இன்று விமானம் மூலமாக திருவனந்தபுரத்துக்கு அனுப்பி வைத்திருக்கின்றனர். இன்று மதியம் 1:15 மணி அளவில் விமானம் மூலம் அந்த 28 மீனவர்களும் தாயகம் திரும்பி இருக்கிறார்கள்.